கிருஷ்ணா, ஏன் இங்க நிறுத்திட்ட? மீனாட்சி வீட்டுக்கு போ. மேடம், நான் இப்பவும் சொல்றேன், நீங்க அங்க போ வேணாம். சரியா வராது மேடம். நீங்க அந்த வீட்டுல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க போறதில்ல. அது மட்டும் இல்லாம அம்மாவோட ஆக்சிடென்ட் விஷயத்த கேள்விப்பட்டதும் நீங்க யாருக்கும் சொல்லாம கொள்ளாம சென்னைக்கு கிளம்பிட்டீங்க. இப்ப 2 நாளைக்கு மேல ஆச்சு. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு தான் மீனாட்சி வீட்டுல எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க திரும்பி போனா அவங்க எல்லாரும் உங்ககிட்ட எங்க போனீங்க, எதுக்காக போனீங்கன்னு கேட்பாங்க. உங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் கிருஷ்ணா. எதுக்கு மேடம் ரிஸ்க்? இப்ப அம்மாவும் இல்ல சென்னையில. அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ல நீங்களும் பக்கத்துல இல்லாம எதுக்கு மேடம் இதெல்லாம்? நல்லதோ கெட்டதோ நீங்க மீனாட்சி வீட்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்ததாவே இருக்கட்டுமே, திரும்பவும் அங்க போக வேணாமே. வாங்க மேடம், இப்பவே மதுரைக்கு திரும்பி போயிடலாம். உங்களை சென்னைக்கு ஃப்ளைட் ஏற்றி விட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ ஓனர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் பஸ்லயோ ட்ரெயின்லயோ கிளம்பி சென்னைக்கே வந்துடுறேன். மதுரை ஏர்போர்ட்டுக்கு போலாமா மேடம்? என்ன கிருஷ்ணா, உனக்கு இந்த ஊர்ல தங்குறது கஷ்டமா இருக்கா? உனக்கு கஷ்டமா இருந்தா நீ சென்னை கிளம்பு. அப்பா கிட்ட ஏதாவது நான் சொல்லிக்கிறேன். மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு என்ன கஷ்டம்? நான்லாம் யாரு மேடம்? நீங்க ராஜகுமாரி. நீங்களே இந்த ஊர்ல தங்கும் போது நான் இங்க தங்கறதுல எனக்கு என்ன மேடம் பிரச்சனை? இப்ப அம்மா உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க மன்னிப்புக்காக மறுபடியும் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு தான் யோசிக்கிறேன். இங்க பாரு கிருஷ்ணா, நான் இதுக்கு முன்னாடி மன்னிப்புக்காக இங்க வந்தது அம்மாவோட வற்புறுத்தலால. ஆனா இப்போ அந்த மன்னிப்பு எவ்வளவு முக்கியங்கிறத நானா உணர்ந்து வந்திருக்கேன். என்னால ராமசாமி சாரை இழந்துட்டு அவங்க பொண்ணுங்க படுற கஷ்டத்தை இதுக்கு முன்னால நான் சரியா புரிஞ்சுக்கல. அதான் கடவுள் எனக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமைய உண்டு பண்ணிட்டாரு. திடீர்னு என் அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்தது எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இதே வலி தானே அவரோட பொண்ணுங்களுக்கும் இருந்திருக்கோம். அதை என் அம்மா எந்த அளவுக்கு உணர்ந்திருந்தா என்ன மன்னிப்பு வாங்கியே ஆகணும்னு சொல்லி இங்க அனுப்பியிருப்பாங்க. அப்படிப்பட்ட என் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைய வைக்க நான் இந்த மன்னிப்பை வாங்கியே ஆகணும் கிருஷ்ணா. அதனால இனிமே எனக்கு இங்க என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் மன்னிப்பு வாங்காம இந்த ஊரை விட்டு வரவே மாட்டேன். இப்போ நீ மீனாட்சி வீட்ல என்ன டிராப் பண்றியா, இல்ல நான் நடந்தே போயிட்டுமா? இல்ல மேடம், நானே டிராப் பண்றேன்.